ஐஸ்வர்யா. நான் செப்டம்பர் 2023ல் கனடா வந்தேன் படிக்க. வந்தோடனே பெரிய டிசப்பாயின்மெண்ட், பார்ட் டைம் ஜாப்ஸ் எதுவுமே கிடைக்கல. அப்போ தான் எல்லா பாலிசிஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இமிக்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக. வந்தோடனே ஹோப் எல்லாம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். இந்தியாவில் என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அப்போ தான் டிசம்பரில் ஒரு கரியர் கைடன்ஸ் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தோம். அது மூலியமாக தான் எனக்கு ஜீசஸ் என் லைஃப்குள்ளே வந்தார். ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நானும் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா கோர்ஸ் முடிஞ்சது. பார்ட் டைமும் இல்லை, ஜிஏசி வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் சில சிச்சுவேஷன்ஸ் காரணமாக வெள்ளாண்டு மூவ் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அங்கே மூவ் ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒர்க் பர்மிட் வந்துருச்சு, பார்ட் டைம் ஜாப் இல்லை, ஃபினான்ஷியலி ரொம்ப டவுன். என்ன பண்ணுனே தெரியாமல் ஜீசஸ்ட்டு ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் நீங்கள் தான், ஒரு பார்ட் டைம் ஜாபாவது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப ப்ரே பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் 1 வீக்குள்ளேயே எனக்கு டிம் ஹார்ட்டன்ஸில் பார்ட் டைம் ஜாப் கிடச்சிது. நான் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிட்டு அப்புறமா ஃபுல் டைமும் பேரலாக தேடிட்டு இருந்தேன். ஆனால் நோ ரெஸ்பான்ஸ், நோ இன்டர்வியூஸ், எல்லாமே பிளாங்காக இருந்துச்சு. நான் ஒன்று தான் ப்ரே பண்ணிருந்தேன். இப்போது ஏப்ரலில் கோர்ஸ் முடிச்சிட்டேன். ஆல்ரெடி 6 months ஆகிடுச்சு. இந்த நியூ இயர்க்கு முன்னாடியாவது எனக்கு இந்த 2025லேயாவது எனக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிடச்சிடணும். நெக்ஸ்ட்டு பிஆர் என்ன அந்த மாதிரி எந்த பிளான்ஸுமே பண்ண முடியாமல் இருந்தேன் ஜாப் இல்லாததுனால. நவம்பரில் நான் ரேண்டமாக ஒரு அப்ளை பண்ண ஜாப் இன்டர்வியூவும் வந்துச்சு, அட்டன் பண்ணியிருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, கால் பேக் எதுவும் வரல. சரி ஓகே இது முடிஞ்சிருச்சு போல் அப்படின்ட்டு விட்டுட்டு நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். மற்ற ஜாப்ஸில் அப்ளை பண்ணிட்டுருந்தேன். அப்போது நியூ இயர்க்கு அப்புறம் Jan 1st week or 2nd week எனக்கு கால் வந்துச்சு. அதே ஜாப்லேருந்து நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டீங்க, எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு நம்பர்ஸ் கான்டாக்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் நான் இப்போது ரிப்போர்ட்டிங் அனலிஸ்ட்டாக நயகரா ரீஜன் சில்ட்ரன் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜீசஸ் தான். நான் ஹோப்பே இல்லை, அவ்வளோதான் நம்ம லைஃப் இங்கே ஜீரோ அப்படின்னு நினைக்கிறப்போ ஜீசஸ் தான் எனக்கு ஹோப் கொடுத்தாரு. ஒவ்வொரு ப்ரேயர், ஒவ்வொரு தடவை ப்ரே பண்ணிட்டு முடித்தோடனே எனக்கே ஒரு ரிலீஃப் இருக்கும். சரி ஓகே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமே என் லைஃப்லேயே நிறையா சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். 1 year பேக் நான் இப்படி இருந்தேன்னா இப்படி இல்லை. ஐ வாஸ் டவுன், ஐ வாஸ் ஸோ, என் சிச்சுவேஷனே ரொம்ப பேடாக இருந்துச்சு. பட் இப்போது ரொம்ப பெட்டராக இருக்குன்னா எனக்கு ஜீசஸ் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் பிரதர்.